வணக்கம் நண்பர்களே, நான் ஏகே. இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் அட்டகாசமான ஆஃபர் சீரிஸ். இந்த அட்டகாசமான ஆஃபர் சீரிஸ்ல அமேசானோட கிரேட் ரிபப்ளிக் டே சேல்ஸ் வரப்போது. இந்த சேல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன ஆஃபர் வரப்போது, ரியலான ஆஃபர் எதுன்றதை நம்ம சொல்ல போறோம். ஃபேக்கான ஆஃபர்ஸ் இங்க ரிவீல் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஆஃபர்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்லயும் நம்ம பின் பண்ணி வைக்கிறோம். அதை நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஆஃபரும் மிஸ் பண்ணாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்ட் போட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிரேட் ரிபப்ளிக் டே சேல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா 13ஆம் தேதி ஜனவரி மாதம் மதியம் 12 மணிக்கு, அதாவது நாளைக்கு இந்த சேல் ஸ்டார்ட் ஆக போகுது மதியம் 12 மணிக்கு. நீங்கள் பிரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கிடைக்கும். அதாவது 13ஆம் தேதி 12 AM, அதாவது நடுராத்திரி நள்ளிரவு 12 மணிக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா SBI கார்டுலேருந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் SBI கார்டுக்கு. அது மட்டும் இல்லாம SBI கிரெடிட் கார்டுக்கு EMI டிரான்சாக்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அமேசானோட பிரைம் மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ₹1 தான் ஒரு நாளைக்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க பிரைம் சேல்ஸுக்கு நீங்க போய்க்கலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் டீல்ஸ் ரிவ்யூல பிக்கெஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது பிக்கெஸ்ட் டீல்ஸ் ஆஃப் தி சேல். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா OnePlus 13 கொடுத்துருக்காங்க. OnePlus 13 இப்பதான் லான்ச் பண்ணாங்க. அது இந்த சேல்ல தான் ஃபர்ஸ்ட் சேல்ஸுக்கு வராங்க, சேல்ஸ் கொண்டு வராங்க. இது 64,999 போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் சேர்த்து தான், இந்த பேங்க் ஆஃபர் சேர்த்து தான் நம்ம எல்லா ப்ராடக்டோட ஆஃபர்ஸையும் தெரிஞ்சுக்க போறோம். அதனால பேங்க் ஆஃபர் இல்லாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு எஃபெக்டிவா காஸ்ட் கொஞ்சம் கூட தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேங்க் ஆஃபர் இந்த OnePlus 13 இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா OnePlus 13 இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இந்த ஆஃபர்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்னும் சேல்ஸே பண்ணல. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ண போறது இதே ஆஃபர் தான். இதை ஒரு பெரிய ஆஃபரை இவங்க போட்டு வச்சிருக்காங்க. அதனால இது நார்மல் ஆஃபர் தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது கொடுத்துருக்க இந்த ஆப்பிள் ஐஃபோன். இந்த ஆப்பிள் ஐஃபோன்ன்றது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் 15 இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல்லே பல தடவை சொல்லியிருக்கோம். அண்டர் 50,000 கிட்ட வந்துச்சு, 49,000 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. அதனால இந்த ஆஃபர் இப்போ 55,499 இது ஆஃபர் கிடையாது. இது பேங்க் ஆஃபர்ல சேர்த்து தான் இந்த ஆஃபர், பேங்க் ஆஃபர்லாம். அதனால இந்த ஆஃபர் பேங்க் ஆஃபர்ல சேர்த்து 49,000 50,000 வந்துச்சு. அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இது ஒர்த்து. இது இப்போ இந்த பிரைஸ் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. இன்னும் பிரைஸ் குறையும் பட்சத்தில் வாங்கிக்கங்க. சில டைத்துல குறையிற டைம் இருக்கும். அப்ப நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றோம். அப்ப நீங்க ஃபாலோ பண்ணி வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாடு 4G 5G இந்த நாடு 4 5G இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போன் கிட்டத்தட்ட ஒரு ஒர்த்து தான். கிட்டத்தட்ட இந்த போன் நார்மலாவே 32,000 கிடையாது. இதுல போட்டிருக்க விலையை அடிச்சுட்டு போட்டிருப்பாங்க. அந்த பிரைஸ்க்கு இப்போ சேல்ஸ் வர கிடையாது. நார்மலாவே உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்க இந்த நாடு போனை போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பிரைஸ்க்கு இருக்குன்றது. அது நார்மலாவே 29,999 இருக்கு. அதை இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆஃபர்ல நம்மளுக்கு 24,999 கொடுக்குறாங்க. அண்டர் 30K இருந்த போன் இப்போ அண்டர் 25K வருது. இது ஒர்த்தான ஆஃபர். அதுக்கப்புறம் Realme Narzo N61 6,499 இருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது கரண்டா என்ன சேல்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கரண்ட்ல இந்த போன் 7,948 இருக்கு. இந்த போனு இப்போ ஆனா இவங்க போட்டிருக்க பிரைஸ் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் ரியல் டைம் பிரைசிங் காமிக்கிறேன், அதை பார்த்து கம்பேர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உண்மையிலே ஒர்த்தான ஆஃபர் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் Samsung Galaxy M35 5G அண்டர் 15K வாங்கக்கூடிய ஒரு போனை. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த போன் ஒரு அண்டர் 20K தான் இருந்துச்சு. 16,999 பிரைஸ்ல தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ அமேசான்ல. இப்போ இந்த ஆஃபர் மூலமாக அவங்க எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 13,999 கொடுக்குறாங்க. இது ஒர்த்தான ஆஃபர் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் Poco X6 Neo 5G இந்த போனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சேல்ஸ் பண்ணிருக்காங்க. 12,999 போயிட்டு இருக்கு. இப்போ இந்த போன் ரியலா ஒர்த்தா ஒரு 2,000 கிட்ட ஆஃபர்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் Redmi A4 5G இந்த Redmi A4 5G இப்போ என்ன பிரைஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா 9,499 அது மட்டும் இல்லாம இந்த போன் இப்போ 8,699 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த போன் சில சமயத்துல 8,000 நார்மலாவே கிடைக்குது. ஆனா இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா
8000 நார்மலாவே கிடைக்கும் போது அப்போ பர்ச்சேஸ் பண்ணாலே இந்த போன் ஓகே தான். ஆனா வந்து இவங்க ஆஃபர்னு சொல்லி இந்த போனை நம்மளுக்கு ஏமாத்த பாக்குறாங்கன்றது எனக்கு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஆஃபர் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹானர் தரப்புல இருந்து நான் ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை ட்ரை பண்ணுங்க. இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து 32,000 ரூபாயில இருந்துச்சு, விலை குறைஞ்சிட்டே வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 29,999 ரூபாயில இருக்கு. இந்த ஆஃபர் டயத்துல இந்த போன் எப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 19,999 ரூபா. நீங்க வந்து ஹானர் தரப்புல இருந்து ஒரு 5G போன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போன் நான் சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனா வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் வந்து ஹானர் வந்து சரியா கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, பரவாயில்ல எனக்கு ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் கிடைக்கலன்னு பரவாயில்ல, நான் தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம் வந்து தேர்ட் பார்ட்டி நான் அணுகிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா ஹானர் தரப்புல இருந்து சர்வீஸ் சப்போர்ட் கிடையாது, அபிஷியல் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் IQ Z9s 5G இது வந்து 19,998 ரூபாய்க்கு இருக்கு. இது வந்து இப்போ வந்து ஆஃபர்ல எவ்வளவுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா 17,999 ரூபா, ஒரு 2,000 ரூபாய் குறைஞ்சு வருது. அதுக்கப்புறம் OnePlus 13R என்ன பொறுத்த வரைக்கும் இந்த OnePlus 13R வந்து ஆஃபரோட சேர்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு லான்ச் டயத்துல சொன்ன பிரைஸ் தான் இது. இந்த பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து குறையுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லா ஆஃபர்ஸையும் சேர்த்து வந்து OnePlus 13R லான்ச் ஆஃபர்ஸே இந்த பிரைஸ்ல தான் வருது, அதையும் நீங்க தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வந்து Samsung Ultra S23 Ultra, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போன். இப்போ இது S25 வரப்போகுது. இதுக்கு முந்தின ஜெனரேஷன் S24, அதுக்கு முன்னாடி வந்து S23 அப்படி இருந்தீங்க. இது வந்து 74,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த போனோட பிரைஸ் வந்து ஆஃபர்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் கிட்டத்தட்ட குறைய போகுது, 69,999 ரூபாய்க்கு வருது. அதுக்கப்புறம் வந்து Oppo F27 Pro 5G இது வந்து 25,999 ரூபாய்க்கு இருக்கு. இந்த போன் வந்து ஒரு 2,000 ரூபாய் குறைஞ்சி 2,500 ரூபாய் குறைஞ்சி 23,400 ரூபாய்க்கு வரப்போகுது. இது இப்போதைக்கு ஒர்த்தான ஆஃபர்ஸ். இதுல வந்து எது தேவையில்லாத ஆஃபர்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் iPhone 15 வந்து ஏமாத்துற ஆஃபர் மாதிரி இருக்கு, Redmi A4 5G இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா OnePlus 13, OnePlus 13R இதெல்லாம் வந்து நார்மலாவே உள்ள ஆஃபர்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா OnePlus 13R எஃபெக்டிவ் பிரைஸ்ல வரப்போகுதுன்னு, இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்னு எல்லா பேங்க் ஆஃபரையும் சேர்த்து தான் இந்த பிரைஸ் வரும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் OnePlus 32. இந்த பிரைஸ்க்கு OnePlus 13R வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு இதே சமயத்தில் நிறைய போனும் இருக்கு. OnePlus 13R ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வச்சுக்கிங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் OnePlus தரப்புல இருந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நம்ம என்னென்ன ஒண்ணு பார்க்க போறோம். நம்ம மேல ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாடை பத்தி நம்ம பார்த்துட்டோம், அதனால நாடு நம்ம இங்க சொல்ல போறது நாடு இருக்குது. அதுக்கப்புறம் OnePlus Nord CE4 Liteக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 17,999 ரூபா இருக்கு. அதை வந்து ஒரு 15,999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் CE4 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 21,999 ரூபாய் இருக்குது. ஆஃபர்ல 19,999 ரூபாய்க்கு வரும். 7 Gen 3யோட நீங்க ஒரு போன் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த Nord CE4 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சீங்க. OnePlus 13 சொல்லிட்டா 12R வந்து இப்போ வந்து என்ன பிரைஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா OnePlus 12R 13R என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா ஒரு நீங்க இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் பார்க்கல எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் தான் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 12R வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 13R போறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல 5,000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, இதுல 6,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அது இல்லாம OnePlus 12R வாங்குறன்னு முடிவு பண்ணவங்க மட்டும் தான் இந்த ஆப்ஷன் நான் சொல்றேன், லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் S23 Ultra பார்த்துட்டோம், இதுவும் ஆஃபர்ல வரப்போது. இது வந்து 71,000 போட்டிருக்காங்க, ஆனா இப்போ வந்து 74,000 சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்ல. இது வந்து ஒரு டயத்துல வந்து ஆஃபர்ல வந்து கூட 71,999 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நார்மலா கார்டு ஆஃபர்லாம் போட்டீங்கன்னா கூப்பன் ஆஃபர் போட்டீங்கன்னா தான் இந்த ஆஃபர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் Galaxy M15 Prime Edition இது வந்து 10,999 ரூபா ஆஃபர்ல வரும். எஃபெக்டிவ் பிரைஸா கூட கூப்பன் ஆஃபர் போட்டீங்கன்னா ஒரு 500 லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி Galaxy M35 5G M35 5G பத்தி பார்த்துட்டா இது வந்து ஆஃபர்ல இவ்வளவு வரும்னு சொல்லிட்டோம். இது பேங்க் ஆஃபர் சேர்த்துன்னு சொல்லிட்டோம். இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்து இப்போ கரண்ட். அதுக்கப்புறம் M05 பார்ப்போம். M05 இப்போ வந்து என்ன பிரைஸ்க்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். M05 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன பிரைஸ்க்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது M35 கிளிக் பண்ணிட்டோம், சாரி M05 போய் பார்ப்போம். என்னடா லிங்க் கொடுத்து வச்சிருக்கீங்க, M05 M35 தான் வருது. அதனால இது வந்து இந்த ஆஃபர் ஒர்த்தான்றது இன்னொரு இந்த இவங்க கொடுத்துருக்க பிரைஸ்க்கு இது 3,000 கிட்ட கம்மியாக வர மாதிரி இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா IQ Z9 5G இந்த போன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா சோனி கேமரா கொடுத்துருக்காங்க, Dimensity ப்ராசர் 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் IQல Z9 தரப்புல இருந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்திருக்கு.
Z9X 5G அப்படின்றதையும் இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இதுவும் ஒரு அண்டர் 10K வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து அண்டர் 10K வரும் பட்சத்தில் நீங்க வந்து ஸ்னாப் டிராகன் போகணும்னா இதை போங்க, அது மட்டும் இல்லாமல் மீடியாடெக் போகணும்னா அது போங்க அப்படின்றது தான் ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா iQOO 5G வருது. எஃபெக்டிவ் பிரைஸா வந்து 41,000 ரூபாய்க்கு வருது. நீங்க வந்து iQOO போலாமா OnePlus 13R போலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு iQOO வரைக்கும் பிரைஸ் செலவு பண்ண முடியுமா, நீங்க iQOO போயிடுங்கன்றதான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து iQOO Z9S Pro 5G இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்ப என்ன பிரைஸ்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்குன்றது இவங்க வந்து எஃபெக்டிவ் பிரைஸ் தான் போட்டிருப்பாங்க. இப்ப வந்து கரண்ட்ல 24,998 ரூபாய்க்கு வருது. அது வந்து ஆஃபர்ல வந்து 21,999 ரூபாய் இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் சேர்த்து, பேங்க் ஆஃபர் சேர்க்காம அடுத்த நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் iQOO 13 5G இந்த போன் வந்து கிட்டத்தட்ட 54,999 ரூபாய்க்கு ஆஃபர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம எஃபெக்டிவ் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 51,999 ரூபாய் இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து. ஆனா இப்போ என்ன பிரைஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வாங்குனீங்கன்னா இந்த போனை 54,999 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இப்பயுமே பேங்க் ஆஃபர் போட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் iQOO Neo 9 Pro 5G இது என்னத்துக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்க்கு இப்ப சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 33,999 ரூபாய். இது வந்து ஆஃபர்ல வந்து 31,999 வரும் நார்மலா. நீங்க பேங்க் ஆஃபர்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் Realme GT 7 Pro இப்போ இந்த 8 லைட்டோட வர போன், இந்த போனுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த போனோட ஆஃபர் கேட்டீங்கன்னா ஒர்த்தான்றத சொல்லிடுறேன். இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து 59,000 ரூபாய்க்கு ஆஃபர்ல வரும், 59,999 ரூபாய்க்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நார்மலாவும் அதே தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃபெக்டிவ் பிரைஸ் போட்டீங்கன்னா பேங்க் ஆஃபர்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு 54,999 ரூபாய்க்கு வரும். அதுக்கப்புறம் Realme 13 5G இது வந்து எஃபெக்டிவ் பிரைஸ் போட்டீங்கன்னா 18,999 ரூபாய்க்கு வரும். அதுக்கப்புறம் வந்து Narzo 70 Turbo 5G இது வந்து நார்மலாவே இந்த பிரைஸ் கிட்ட தான் வருது, அண்டர் 20K கீழே தான் வருது. இது வந்து பேங்க் ஆஃபர்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 15K கீழே வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து அண்டர் 15K கீழே 15,000 கீழே நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள இது ஒர்த்தான ஆஃபர். அதுக்கப்புறம் வந்து Narzo N65 5G இது வந்து எஃபெக்டிவ் பிரைஸோட அண்டர் 10K கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை 10K கீழே வந்தாலும் இது வந்து இந்த போனை நீங்க வாங்குறது வேஸ்ட் தான். இதுக்கு பதிலாக நீங்க போயிடலான்னு கேட்டீங்கன்னா இன்னும் கூடுதலா ஒரு 2,000 செலவு பண்ணாலே நீங்க வந்து அதுக்கு அடுத்த இது Narzo 70X 5G போயிருந்தீங்கன்னா அப்கிரேட் வெர்ஷன் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் Narzo N61 எஃபெக்டிவ் பிரைஸோட சேர்த்து 6,500 ரூபாய்க்கு வரும். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு அண்டர் 8K கீழே ஒரு சாதாரணமா ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க, இது வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் Realme GT 60 5G இது வந்து இப்போ வந்து ஒர்த்தான பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. அண்டர் 30K கீழே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எஃபெக்டிவ் பிரைஸ்லாம் நீங்க கொடுக்கும் போது அண்டர் 27 கிட்டே வந்துருது. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் Redmi தரப்புல இருந்து அதுக்கப்புறம் Redmi 14 5G இது நான் இப்போ வந்து இது போறதா போக்க போறதான்ற உங்களுக்கு சில பேருக்கு சந்தேகமா இருக்கும். இது வந்து நார்மலா 21,999 ரூபாய் இருக்கு. இதை வந்து ஆஃபர்ல வந்து எவ்வளவு வரும்னு சொல்லிருக்காங்க 17,999 ரூபாய் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Redmi தரப்புல இருந்து Redmi 13C இருக்கு, Redmi A4 பத்தி தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 13 5G இருக்கு. இதெல்லாம் நீங்க போறதுக்கு வந்து நீங்க இதுக்கு அடுத்த அண்டர் 15K நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு, அதை பார்த்துட்டு போய்க்கிங்க அப்படின்றதுதான் இப்போதைக்கு வந்திருக்க டீல்ஸ். இது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா போன்ஸை பத்தி வந்திருக்க டீல்ஸ். இது இப்போதைக்கு இந்த டீல்ஸ்ல உங்களுக்கு எந்த போன்ஸோட ஆஃபர் ஒர்த்துன்னு கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நானே நிறைய ஆஃபர்ஸ் ஒர்த்தான ஆஃபர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த ஆஃபர்ஸோட லிங்க்ல நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல்ல இந்த ஆஃபர்ஸ் போட்டோட நம்ம போட போறோம். அந்த ஆஃபர்ஸ்க்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவ் ஆஃபர்ஸ் எஃபெக்டிவ் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா கேஜெட்ஸோட லிங்க்கும் அங்க வரப்போகுது, அதனால நீங்க அங்க ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்றத சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன கான்டாக்ட் பண்ண நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு ட்விட்டர்